என்னுடைய நண்பன் ஒருத்தன் அவனோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் அனுப்பினான். அதில் வந்து அவனுக்கு 1 டெசிலிட்டர் பிளட்ல வந்து 395 மில்லிகிராம் அளவுக்கு பிளட் குளுக்கோஸ் இருக்கு. அது வந்து எக்ஸசிவா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சு. மனிதனுடைய உடல்ல சராசரியா 5 லிட்டர் பிளட் இருக்கு அப்படின்னா அது 50 டெசிலிட்டருக்கு ஈக்குவல். இப்போ இந்த 395 மில்லிகிராம் ஆஃப் பிளட் குளுக்கோஸை 50 டெசிலிட்டர் பிளட்ல வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அவர் உடம்புல 1950 மில்லிகிராம் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த மில்லிகிராம் வந்து கிராம மாற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம் ஆஃப் பிளட் சுகர் அதிகமா இருக்கு இல்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த 20 கிராம் பிளட் குளுக்கோஸ்ல 80 கேலரிஸ் தான் இருக்குது. அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் பண்ணா அந்த 80 கேலரிஸ் பர்ன் பண்ணிடலாம். இல்ல எக்ஸசைஸ் பண்ண முடியல, எக்ஸசைஸ் பண்ண ஆர்வம் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம 1500 இருந்து 2000 கேலரி அளவுக்கு உணவு சாப்பிட்றோம். அதுல ஒரு 100 கேலரி நம்ம வந்து கட் பண்ண முடியாதா? நம்ம உடல் இயக்கத்துக்கும் உயிர் வாழ்றதுக்கும் தேவையான இந்த குளுக்கோஸ் சத்து, இந்த கொழுப்பு சத்து இதெல்லாம் வந்து உணவுல இருந்து தான் வருது. நம்ம உடலோட தேவைக்கு அதிகமாக இதெல்லாம் உட்கொள்ளும் போது நம்ம இந்த குளுக்கோஸ் சத்து, கொழுப்பு சத்துலாம் அதிகமாக தான் செய்யும். உடற்பயிற்சி செஞ்சா இதெல்லாம் கட்டுக்குள்ள வரதான் செய்யும். இந்த அடிப்படை விழிப்புணர்வு கூட இல்லாம இருக்கிறது நம்மளுடைய நாகரிக வளர்ச்சிக்கு வந்து ஒத்து போக மாட்டேங்குது. டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு உடற்பயிற்சி அப்படின்னு சொல்ற அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லது. ஆனா ஒரு 5-10 எக்ஸசைஸ் மட்டும் டீச் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுங்க, இதனால சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லும் போது தான் பிரச்சனை ஆகும். ஏன்னா அது நம்ம பண்ண ரிசர்ச்சா இருக்கும். நம்ம ஒரு 5-10 எக்ஸசைஸ் நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் இந்த எக்ஸசைஸ் மூலமா கண்ட்ரோல் ஆயிருந்தாலும் நம்ம அதை அவங்களுக்கு வந்து மற்ற மக்களுக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த என்னோட கிளைண்ட் வந்து 44 வயசு அவருக்கு. அவருக்கும் டயபெட்டிஸ் அப்படின்னு வந்து டயக்னோஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி நான் ஃபிட்டான ஆள் நான் பார்த்து அந்த ஏஜில் ரொம்ப ஃபிட்டான பர்சன். 800 மீட்டர் டிஸ்டன்ஸை கிட்டத்தட்ட 3 நிமிஷத்தில் ஓடி கடக்கக்கூடியவர். ஜம்ப்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். புஷ்அப்ஸ்லாம் வந்து 35-40லாம் அழகாக எடுப்பார். ஓவரால் இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த், கார்டியோ ரெஸ்பிரேட்டரி, ஃபிட்னஸ், ஏரோபிக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இருந்தும் அவருக்கு டயபெட்டிஸ்னு கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு.